Okay. Hey all, welcome back to my YouTube channel. ஸோ இன்றைக்கி இது ஒரு மேக்கப் வீடியோ கிடையாது, இது ஒரு vlog. ஸோ எனக்கு vlog எடுக்கணுன்றது ரொம்ப நாள் ஆசை. இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணதே vlog with சிண்டலா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு vlog ரொம்ப பிடிக்கும். பட் சில பல காரணங்களால் என்னால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நான் vlog அப்படியே கேன்சல் பண்ணிட்டேன். அண்ட் தென் இப்போ ஏன் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, ஐ லவ் டு டூ. இப்போ எனக்கு அவ்வளோ கூச்ச நாச்சம் எதுவுமே கிடையாது. நான் என்ன வேணால் vlog எடுப்பேன். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி இப்போது நான் கொஞ்சம் வெளில போகணும். இன்றைக்கி ஒரு மண்டே, எனக்கு லீவ். ஸோ அதனால் எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போய் பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். கேசி தெரியுதா, பின்னாடி ஒரு குட்டி டெக்கோர் நான் ஒன்று வாங்கியிருக்கேன். I'll show you. எஸ், சி, நல்லா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி எனக்கு இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு ரொம்ப ஆசை. பட் என்னோட பழைய வீடு ரொம்ப சின்னது. ஸோ அந்த வீட்டில் என்னால் எதையும் வாங்கி வச்சுக்க முடியாது. அந்தளவுக்கு பார்க்க நல்லாவும் இருக்காது அது, ஏன்னா அது ஒரு க்ரீன் கலர் ஹோம். ஸோ அதனால் அதை நான் வாங்க முடியல. பட் இது இந்த வால் கலருக்கு இது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நேற்று நான் டி நகர் போயிருந்தப்ப இது வாங்கினேன். கொஞ்சம் ஏதோ ஆகுது போல், ஏன்னா இதை கட்டி எடுக்கணுனால இது கொஞ்சம் ஆகுது போல். இது 40 rupees ஒரு பீஸ். சரவணா ஸ்டோர் பக்கத்தில், லைக் டி நகரில் ஏதோ ஒரு இடம் மறந்து போயிட்டு, பனங்கல் பார்க் பக்கத்தில் ஒரு அண்ணா வித்துட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப நாளாக அது பார்க்கும்போது எனக்கு வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு ஃபைனலாக வாங்கிட்டேன். இது ஒன்றும் இல்லை, கீத்துன்னா தெரியுமான்னு தெரியலையே, இந்த பனானா லீஃப், அது என்னது கோகோனட் லீஃப். ஸோ அதுதான் இது. ஸோ இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் நம்ம இந்த ரூமை டெக்கோர் பண்ணுவோம். அதனால் இதை ஃபஸ்ட்டே இதை நான் வாங்கிட்டேன். ஓகே, இது இஷ்டம் வரலாம். இப்போ என்னென்னா, எனக்கு குளிக்கணும். பட் எனக்கு குளிக்கிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது. குளிக்கலாமா வேண்டாமான்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. சரி, வந்துட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். நான் முதல்ல இந்த மாதிரி ஆள் கிடையாது. குளிச்சுட்டு போகலன்னா எனக்கு போகவே பிடிக்காது எங்கேயும். சரி ஓகே, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அண்ட் நான் இந்த ட்ரெஸ் தான் போட போகிறேன். ஒரு பேண்ட்டு, ஒரு க்ராப் டாப். இது ரொம்ப வருஷமாக இந்த க்ராப் டாப் நான் வச்சுருக்கேன். ஒரு பிரின்ஸ் மூவி ரிவ்யூக்கு நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருப்பேன். இது கிடையாது. அந்த ஒரு 3 years 4 years முன்னாடிலேருந்து நான் இந்த ட்ரெஸ் நான் வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த க்ராப் டாப். ஸோ ஓகே, இப்போ நான் குயிக்காக போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்குறேன். ஸோ பை. எஸ், ஐ எம் பேக். ஸோ குயிக்காக குளிச்சுட்டு வந்துட்டேன். வெயிட் பண்ணேன். ஒன்றும் இல்லை, ஹெட்செட் போடாமல் பேசினா கேட்காது. ஸோ அதனால் ஹெட்செட் போட்டு போனேன். இப்போ நான் குயிக்காக கிளம்பிட்டு போகலான் இருக்கேன். ஸோ ஒரு குயிக் மேக்கப் செஷன், மாய்ஸ்சரைசர் கொஞ்சமாக. நான் எங்கே போகிறேன் அப்படின்னா, ஆக்சுவலி ஒரு 2-3 பிளேஸ்க்கு போயிட்டு விசாரிக்கணும் ஒரு விஷயத்துக்காக. அது செட் ஆகிடுச்சுன்னா கன்ஃபார்ம் நான் அதை அப்டேட் பண்ணுறேன். நான் இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக போகும்போது இப்படி தான் பரப்புன்னு தேய்ச்சிட்டு கிடப்பேன். மூஞ்சி பிடிச்சி கொஞ்சம் கூட பொறுமையாக கிளம்ப மாட்டேன். எனக்கு பொறுமையாக கிளம்புறது, லேட்டாக கிளம்புறதெல்லாம் சுத்தமாக என்னோடய ஹிஸ்ட்ரியிலே கிடையாது. எனக்கு லேட்டாக கிளம்புறது பிடிக்கவே பிடிக்காது. பட் சம்டைம்ஸ் நான் பண்ணியிருக்கேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் லேட்டாக கிளம்பவே மாட்டேன். எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் லேட். ஐப்ரோ பென்சில் வச்சுக்கலாம். ஐப்ரோ பென்சில் இல்லாமல் பாதார்னி இல்லை. பாதார்னி இஸ் ஈக்குவல் டு ஐப்ரோ பென்சில். இப்போ நான் சும்மா தான் இருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. எனக்கு பெருசாக இதை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையும் இல்லை. எனக்கு 2-3 யூடியூபர்ஸ் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப பிடிக்கும்னா லிட்ரலாக நான் ஒரு பைத்தியம். அந்தளவுக்கு அவங்க மேலே பயங்கர கிரேஸ் எனக்கு. அவங்களெல்லாம் பார்த்து தான் நான் மேக்கப் சேனல், மேக்கப் பண்ணுறது, இது பண்ணுற கொஞ்சம் போல்டாக நடந்துக்கிறது, இதெல்லாம் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அவங்களோட வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதில் இன்ஸ்பயர் ஆகி தான், அது இன்ஸ்பயர் ஆகி மட்டும் இல்லை, இப்போ நான் கிளம்பணும். ஸோ அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் இப்போ நான் அந்த வீடியோவே எடுக்கிறேன். அவங்களும் ஒரு 50% காரணம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறதுக்கு. சரி, லிப்ஸ்டிக் போடலாமா? போகும், வேறு என்ன பண்ண போகிறேன். அப்புறம் குறையாயிடக்கூடாது பாருங்க. சி, இந்த லிப்ஸ்டிக்
இதுக்கப்புறம் எனக்கு ஸ்டாக் கிடைக்குமான்னு கூட தெரில. நான் பாட்டிக்கு மானாக்கி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த லிப்ஸ்டிக் யாராவது ஸ்டாக் இருந்துச்சுன்னா வந்து எனக்கு சொல்லுங்கள். நான் மேக்கப்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் விளாக் எடுக்கும்போது இல்லை நான் எங்கேயாவது கிளம்புனேன்னா சுத்தமாக என் மூஞ்சில் ஒரு போட்டு மேக்கப் இருக்காது. ஏன்னா நான் பெருசாக அந்தளவுக்கு அப்போ அந்த டைமில் அதை விரும்ப மாட்டேன். எனக்கு மேக்கப் போடணும் அப்படின்லாம் தோணாது. பட் இப்போ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளே என்ன கூச்சப்பட்டுக்கிட்டு மேக்கப் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு கூச்சம் தான். நான் வந்து மேக்கப் போட்டு போனால் எல்லோரும் கலாய்ப்பாங்கன்னு ஒரு கூச்சம் தான். இப்போல்லாம் அதான் சொன்னேன், கூச்சம் நாச்சமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எவன் கலாய்ச்சா என்ன, இது ஏன் மூஞ்சி, இது ஏன் ப்ராடக்ட். ஓகே, கொஞ்சம் திமிராக தான் பேசிகிட்டு இருக்கேன் போல், அடிக்கி வாசிக்கணும். ஓகே ஓகே, லூஸ் பவுடர் கொஞ்சம் எடுத்து டப் டப் டப். இது கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்குது ஃபேஸில். மட்டும் என்ன பண்ணுறது, போன டெயில் போடலாமா அப்படியே விடலாமா? இது வந்து வேற ரொம்ப கொட்டிகிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஓவராக ஏதாவது பண்ணுறேன்னு பண்ணி முடியை கெடுத்துக்காமல் லைட்டாக ஒரு கிளிப்பு மட்டும் போட்டு போயிடலாம். ஓகே, லைட்டாக ஒரு பொட்டு மாத்திரை வச்சுப்போம். சின்னதாக சின்னதோ. ஆக்சுவலி யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். என்னோட ஹே, நான் இந்த நாய் செத்து போச்சுன்னு நினச்சேன், உயிரோட தான் இருக்குது. லாஸ்ட் 2 வீடியோவில் இந்த நாய் குலைக்கலையா? ஐ தாட் இந்த நாய் யாரும் நாடு கடத்திட்டாங்க, என்னோட ஃபாலோவர்ஸ் யாரும் நாடு கடத்திட்டாங்கன்னு நினச்சேன். உயிரோட தான் இருக்கு. ஓகே, நல்லா தான் இருக்கு. ஆனால் என்ன, கிளிப்பு தான் கொஞ்சம் இடையூறு பண்ணுது என்ன. ஓகே, ஸோ இப்போ வந்து டைம் என்ன, மணி 4 ஆகுது. போயிட்டு ஒரு 5:30க்கெலாம் திரும்பி வரணும். வீட்டு வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் வேலைலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து கிளம்புறேன். நான் வந்து போகிறத வந்து வீடியோ எடுக்கிறேன். பாய். ஓகே, இந்த கிளிப்பு தான், இது வந்து என்னோடய ஃபேவரட் கிளிப்பு. என்னமோ எனக்கு இன்னைக்கு என் ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. சடா. ஸோ ஐயோ, இதான் என்னோட அவுட்ஃபிட். நான் அவுட்ஃபிட் செக் பண்ணுவோமா? இதான் அவுட்ஃபிட். இது அவுட்ஃபிட் செக் பண்ணியாச்சு. சரி, நம்ம கிளம்போ, டைம் ஆயிடுச்சு. டா, போயிட்டு வரேன். பாய். வந்துட்டேன். இப்போ எந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் போறதுன்னு தெரியல. இதுக்கே போலாம். என்னமோ பெருசாக வாங்குற மாதிரி பக்கெட்லாம் எடுத்துட்டேன். ஆனால் எனக்கு ஒன்றுமே தேவைப்படலை. என்ன வாங்குறதுன்னு தெரியல. நான் ஒன்று 4-5 பிளான் பண்ணிட்டு வந்தேன். அது எல்லாம் இங்கே இல்லாத மாதிரியே இருக்கு. பண்ணுறது என்ன பண்ணலாம்? பர்ஃப்யூம் பார்த்துட்டு இருக்கேன். வாட்டர் கேர்ள் ஃபர்ஸ்ட் லவ் இருக்கிற எல்லா செக்ஷனையும் சுற்றி வந்தாச்சு. எந்த செக்ஷன்லேயும் நான் என்ன கேட்டனோ அது இல்லை, சுற்றிக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலி நான் தேடி வந்தது பேப்பர் பிளாஸ்டிக் கப்பாவது செக்ஷனில் நான் நிற்கிறேன். 1 மணி நேரமாக பர்ச்சேஸ் பண்ணி இதுதான் வாங்கினேன். இதில் ஒன்றும் உருப்படியாக இல்லை. சாப்பிடு போமா.
வாங்கிட்டேன் 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 வாங்கிட்டேன். ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு சமைக்கணும். சாப்பாடு மட்டும் செய்யணும். சாப்பாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க வேண்டியதா. ஸோ இப்போ நான் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுற ட்ரெஸ்ஸை போட்டு வரேன். ஆமாம், ஒரு வழியாக ஒர்க் அவுட் முடிஞ்சிச்சு. இப்போ போயிட்டு சமைக்கிறேன். முடியலடா சாமி. ஹாய். ஸோ இது வந்து அடுத்த நாள். நான் இப்போ வந்து நேற்று இந்த vlog முடிக்காமலே நான் வந்து கிளம்பிட்டேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஸோ இந்த vlog அவ்வளோதான். எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி vlog எடுக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இது மாதிரி vlogsம் நான் வந்து என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் my vlog and my videos. Thank you so much. Bye bye. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, bye from Baba Dharani. Bye bye.